தமிழக வெற்றி கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த பதிவு போடுறோன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் பெற்றோர்களை, பெண்களை, தளபதியை, சின்ன அந்த பிஞ்சு குழந்தைகளை இவையில வச்சு ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தார் நம்ம வேல்முருகன். அதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கண்டனம் வந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒரு கண்டனத்தை வந்து எல்லாரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அடுத்தது வேல்முருகன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டிங்கு அது இதுன்னு இந்த மீடியாவில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து டிஸ்கோ நடக்குது, அதில் நம்ம தமிழ் பெண்கள் அரைகுறையமாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடுறாங்க, நம்ம கலாச்சாரம் அழியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கார் சாவி ஒரு இடத்துல ஒரு மொத்தமாக போட்டு அந்த கார் சாவியை யார் எடுக்கிறாங்களோ அவைய கூட இந்த பெண்கள் ஒருத்தர் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து டான்ஸ் ஆடிக்கலாம், இந்த மாதிரி கலாச்சாரத்தை தான் நான் வந்து சொன்னேன், நான் விஜய்னு சொல்லலை நான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது என்ன இதுலேயே தெரியுது, நம்ம மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் அப்படி சொல்கிறது ஒரு இந்த மாதிரி நான் தளபதி பற்றி இப்படி நான் பேசுகிறேன்னு சொன்னதே அது ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் தான், அது வந்து ஒரு காரணம் தான் அது. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என் கூட நேருக்கு நேர் நான் என்ன சொன்னேன்னு வாதாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. தளபதி கிட்ட வந்து நீ பேசுகிற அளவுக்கு வந்து நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, சரியா? ஏன் என் மாவட்ட தலைவர்கிட்ட கூட நீ பேசுறதுக்கு வந்து நீ அந்த அளவுக்கு ஒரு ஆள் கிடையாது, சரியா? நீ ஒரு கூட்டணியில் இருந்து நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ டிஎம்கே விட்டு வெளியில் வந்தனா உன்னை சல்லி காசுக்கு எவனும் மதிக்க மாட்டான், சரியா? நீ அந்த இதை வச்சுக்கிட்டு இத்தனை ஆடம் போடுற, நீ ஈழத்துக்காக போராடுற, தமிழுக்காக போராடுற அப்படின்ற, தமிழுக்காகவா நீ போராடுற, ஈழத்துக்காக போராடுற, தமிழுக்காக போராடுறன்னு சொல்கிற, நீ கேட்ட நூற்றாண்டு வந்து நான் வந்து அரசியலில் பயணிச்சுட்டு இருக்கிறேன், நிறைய சேவைகள் செய்ய, என்ன நீ செஞ்சு கிழிச்சிருக்கிற, நீ வாய் சவடாகம் இல்லாமல் நீ ஒன்றுமே நீ இல்லைன்னு வச்சுக்குவ, இருக்கிறது சுரண்டி நீ சேமித்து வச்சுக்கிற, சரியா? ஆனால் வாய் தானே, வெறும் வார்த்தை தானே அப்படிங்கிறத அந்த வார்த்தை சவடாலத்தில் வந்து நீ பேசிகிட்டு இருக்கிற. நீ வந்து என் தளபதி வந்து நேரடியாக விவாதிக்கிறதுக்கு நீ கூப்பிட்றையே, என் மாவட்ட தலைவர்கிட்ட கூட நீ பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள். நீ ஒரு 25 வருஷமாக நான் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்களையெல்லாம் வந்து சின்ன பசங்க என்ன தெரியும் அப்படின்னு நீ சொல்கிற பார்த்தியா? அந்த சின்ன பசங்க கூட நீ அந்த சின்ன பசங்க கூட தில்லு திராணி இருந்தா, உன் நெஞ்சில் மாஞ்சா இருந்துச்சுன்னா நீ எங்கள் கூட வந்து போட்டி போடு. எங்கள் எலெக்ஷனில் நீங்கள் நான் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கி சட்டமன்ற தொகுதியில் வந்து நீ நின்று ஜெயிச்சு காமிச்சிரு, சரியா? இந்த சின்ன பசங்கிட்ட வந்து நீ 25 வருஷமாக நீங்களுடைய அரசியல் பயணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, நீ தில் இருந்தா திருப்பூர் மாவட்டம் காங்கிய சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கூட நீ நின்று நீ ஜெயிச்சு காமிச்சிரு, பார்த்துக்கலாம். வேல்முருகன், நீ ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்தால், நல்ல அரசியல்வாதியாக இருந்தீன்னா நீ காங்கி சட்டமன்ற தொகுதிக்கு நீ சீட் கேட்டு அங்கே வந்து நில்லு. காங்கி தொகுதியில் நீ ஜெயிச்சுட்டு போயிடுறியான்னு நாங்கள் பார்த்துட்றோம், சரியா? நாங்கள் சின்ன பசங்க தானே, விசில் அடித்தா கூட்டம்னு தானே சொல்கிற, சரியா? நீ இந்த சின்ன பசங்கிட்ட உனக்கு இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான், சரியா? நீ அரசியல்வாதியாக இருந்தீன்னா, உண்மையான நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தீன்னா, திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கிய சட்டமன்ற தொகுதியில் நீ நின்று ஜெயிச்சு காமிச்சு உன்னை நான் ஒரு பெரிய அரசியல்வாதின்னு நான் ஏற்றுக்கிறேன், சரியா? தில் இருக்கா? மக்களே, இந்த வீடியோவை வேல்முருகனுக்கு போய் சேரதுன்னு நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருங்க. காங்கி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் நின்று நீ ஜெயிச்சு காமிச்சிட்டுன்னா நீ 25 அரசியல் வாழ்க்கை நான் சரின்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா இந்த கட்சி விட்ட நான் விளைவிக்கிறேன், சரியா? நீ வந்து காங்கி சட்டமன்ற தொகுதியில் வந்து நீ நின்று ஜெயிச்சு காமிச்சிரு. தில்லு திராணி, நீ ஒரு ஆம்பளை சிங்கம் அப்படின்னா நீ காங்கி சட்டமன்ற தொகுதிக்கு வா, வந்து நின்று சீட்டு கேட்டு நீ அங்கே வந்து நின்று நீ காங்கி சட்டமன்ற தொகுதியில் நீ ஜெயிச்சு காமிச்சிரு. நீ தமிழ்நாட்டில் எங்கே போய் நீ தளபதி ஏற்று நீ ஜெயிக்க போகிறது கிடையாது. கூட்டணியில் யார் வேணும்னு ஜெயிக்கலாம், நீ ஜெயிக்க முடியாது, அது உண்மையான விஷயம், சரியா? நான் வந்து எதுக்கு சொல்கிறேன், நீ அதுக்காக காங்கியத்தில் மட்டும்தான் நீ தோத்துருவ அப்படிங்கிறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் நீ எங்கே நின்னாலும் நீ தோக்கத்தான் போகிற, சரியா? அத்தனை தாய்மார்களே இன்னைக்கு வந்து உன்னை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணணும், என்னத்தால் அடிப்பாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்கிறாங்க, சரியா? ஆனால் நான் என்னன்னா, என் சட்டமன்ற தொகுதியில் நீ வந்து நீ தமிழ்நாட்டில் எங்கேயும் போய் ஜெயிக்க முடியாது, அது வேற பிரச்சனை.
ஆனா நீ காங்கிய சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கிய சட்டமன்ற தொகுதியில நீ ஒரு ஆம்பளையே இருந்தா, நீ இத்தனை ஒரு அரசியல்வாதி தான். நாங்க இன்னைக்கு முளைச்ச காளான்னு தான் நான் நினைக்கிறேன். நீ இன்னைக்கு முளைச்ச காளாங்கிட்ட நீ வந்து மோதிப்பார், நீ ஜெயிச்சு காமிச்சிரு. நீ ஜெயிச்சிட்டினா இந்த அரசியல் விட்டு நாங்க கிளம்பிடுறோம். இல்லைன்னா நீ அரசியல் விட்டு நீங்க எழுதி கொடுத்து நீ கிளம்பிடு. சரியா? மக்களே, இதையெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வேல்முருகனுக்கு போய் சேரந்து ஷேர் பண்ணுங்க. நீ காங்கி சட்டமன்ற தொகுதியில வந்து நீ ஜெயிச்சுட்டு போ. சரியா? தில்லு திராணி இருந்தா நீ அதை செஞ்சு காமி.